துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். எனக்கு டென்ஷன், அதனால குடிக்கிறேன். நான் சொல்றது கேட்கலன்னா என் மனைவியை போட்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்ற எத்தனையோ ஆம்பளைங்க நம்மளை சுத்தி இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தான் செய்யறதுதான் சரின்னு நினைக்கிற ஆண்களும், ஏன் அதை ஆமோதிக்கிற பெண்களும் நிறைய பேர் இருக்கவே இருக்காங்க. எத்தனை சட்டத்திட்டங்கள் போட்டாலும், எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் இவங்க அதை ஏத்துக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, தன்னை நம்பி வந்த ஒரு சக மனுஷியோட உணர்ச்சிகளை இவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஒரு கதையோட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு லக்ஷ்மி வந்திருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது. என் கணவருடைய குடியையும் அடிதடியும் நான் எப்படியோ சகிச்சுட்டு வாழ்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. நிகழ்ச்சிக்கு லக்ஷ்மியோட கணவரும் வந்திருக்காரு. லக்ஷ்மி எடுத்த முடிவுக்கு அவர் என்ன சொல்ல போறாருன்றத நிகழ்ச்சியோட இறுதியில பாப்போம். முதல்ல லக்ஷ்மியோட பேசுவோம். இப்ப நம்ம கிட்ட லக்ஷ்மி தன்னுடைய திருமண வாழ்க்கை கதைய பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா இல்லையா அவங்களே கேட்போம். லக்ஷ்மி, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 14 வருஷம் ஆகுது. 14 வருஷம். எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க. கணவர் என்ன பண்றாரு? கணவர் கார்பெண்டர் ஒர்க் பண்றாரு. அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சொந்தத்துல. என்ன ஆச்சு? பிரச்சனைனா என்ன பிரச்சனை? இன்னும் குடிப்பழக்கம் அதிகமா இருக்கு. எப்போ இருந்து இந்த பழக்கமா? இப்போ ஒரு கல்யாணம் ஆகி 4 வருஷம் வரை கொஞ்சம் ஓரளவுக்கு குடும்பத்துல சிக்கல் இருக்குதான் செய்யும். அது வந்து நானும் அப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாங்க. அது அதிகமா போய் அதுக்கப்புறம் இப்போ 6 வருஷத்துக்கு மேலேயே இப்போ ரொம்ப ஓவரா டார்ச்சர். என்னை பார்த்து சந்தேகப்படுறாரு. சாயந்தரம் ஆனா தினமும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வராரு. சாப்பிட்டு வந்தோடனே வீட்லயும் குழந்தைங்களுக்கு படிப்பு, என்னால அவரு சாப்பிட்டு வந்தனால வீட்டுல குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல, என்னால படிப்பு சொல்லி தர முடியல. நினைவெல்லாம் அவரு என்ன செய்வாரு, ஏது செய்வாரு, இப்படியே தினமும் இதே இருக்கு. தண்ணி சாப்பிட்டு வந்தாருன்னா ஒரே அடி, பேச்சு, அசிங்கமான வார்த்தையில பேசுறது, இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. இது நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிருக்கீங்க? சொல்லிருக்கோம். இது நிறைய வாட்டி பிரச்சனை. தீபாவளி பொங்கல்னா 4 நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடணும். சண்டை வீட்டுல 4 நாள் முன்னாடி வீட்டுக்கு போயிடணும். எங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும். அந்த அளவுக்கு வாடி வதை எல்லாமே உடம்புல எதுவுமே இருக்காத அளவுக்கு நல்லா அடிச்சிருவாரு, திட்டிடுவாரு. அது ஒண்ணு ஒரு டிப்புக்கு ஒண்ணு ஏதாச்சும் செஞ்சுட்டே இருப்பாரு. இப்போ 2011-10 கடைசியில போன வருஷத்துல கார்த்திகை மாசம் முன்னாடி ஐப்பசி மாசத்துல பிரச்சனை கொஞ்சமா வந்துட்டு இருந்தது. பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. போனதும் என்ன செஞ்சிட்டாரு, பிரச்சனை போயிட்டதுன்னு அம்மா வீட்டுக்கு நானும் போயிட்டேன். அது வரை அம்மா வீட்டுல 42 நாள் வரை இருந்திருக்கேன். வந்து என்னை வந்து பார்க்கவும் இல்ல போகல. இவங்க கூட பிறந்தவங்க வந்து 2 அண்ணன், ஒரு அக்கா, இவங்க தான் கடைசி. அவங்க மூலியமா அப்புறம் எனக்கு வந்து ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி இருக்கு. நான் தான் வீட்டுல 3வது பொண்ணு. அவருடைய பெற்றோர்கள்? அதான் அம்மா இல்ல, அப்பா மட்டும் இருந்தாங்க. என் குழந்தைக்கு பெரியவனுக்கு 1.5 வயசு இருக்கும் போது இறந்து போனாரு. அதனால பிரச்சனையை அவங்ககிட்ட சொன்னாலும் வந்து சரி நீ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ அனுசரிச்சு போ அப்படின்னு சொல்லி அங்க 42 நாள் வரை இருந்த வீட்டுல. அப்புறம் வந்து எங்க அண்ணன் போன் பண்ணி அவங்கள சரி இனிமே தங்கச்சி அடிக்க மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் குடி பழக்கத்தை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேல எவ்வளவு பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 4-5 பேரை கூப்பிட்டு வச்சு நாங்களும் அங்க போனோம். போயிட்டு பிரச்சனையை பார்த்து சரி இனிமே எதுவுமே செய்ய மாட்டாங்க, போனாங்கன்னு வந்துட்டோம். வந்த பிறகு அப்புறம் திருப்பியும் அன்னைக்கு ராத்திரி அம்மா இருந்தாங்க, திருப்பி ஊருக்கு போயிட்டாங்க. மறுநாள் ராத்திரி திருப்பி நீ எப்படி இருந்தீல, நீ எப்படி அங்க போன, இப்ப யாரு வீட்டுக்கு வந்திருக்க, இப்ப என் வீட்டுக்கு தானே வந்திருக்க, என்ன தேடி தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி திடீர்னு 10 நாள் வரையும் டார்ச்சர் தாங்க முடியாம இருந்து, சரி நமக்கும் யாரும் இல்ல, நம்ம குழந்தைங்களுக்கோசரம் அப்பா கண்டிப்பா வேணும், நம்ம போனா எப்படி போனாலும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். தண்ணி போட்டுட்டாருன்னா போதும், ஜாமாங்கமெல்லாம் உடஞ்சிரும், எது கையில கிடைக்குதோ எடுத்து அடிச்சிருவாரு. 4 நாளைக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாத பிரச்சனையே நீ சாம்பார் ஊத்தா வரலன்னு சொல்லி சண்டை போட்டாரு. கடைசியில நீ சாப்பாட்டுல சாதம் ஊத்தல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாரு. சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறைய இருக்கு. வந்து ராத்திரி நல்லா இருந்தேன். காலையில வந்து வேலைக்கு போயிட்டாரு. சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் திருப்பி போயிட்டாங்க. சாயந்தரம் வந்தாங்க 8 மணிக்கு. இதுமாரி சொல்ல முடியாது ப்ளீடிங் டைம் எப்போதும் போல இருக்குன்னு இருந்துச்சு. நீ நல்லா தானே இருந்த,
எனக்கு டயர்டு அதிகமா ஆயிடுச்சு எனக்கு. அப்போ வந்து என்ன சொல்றாரு, நீ என்ன தண்ணி போட்டு பேசுறியா அப்படின்னு கேக்குறாரு. ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காரு. வந்து சாதம் கேட்டாரு, சாதம் போட்டேன். என்னால உட்கார முடியல. எங்க பாப்பா சின்னதுதான், 9 வயசு ஆகுது. இப்ப நான் போறேன்ப்பா, நீ உட்காந்து சாப்பிடுப்பா, அம்மாவால உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னிச்சு. நீ எல்லாம் போட வேணாம், அவதான் போடணும்னு சொல்லி அசிங்கமான வார்த்தையில பேசினாங்க. பேசினது நானும் எப்போதுமே சாப்பிட்டாங்கன்னா தண்ணி போட்டாங்கன்னா நம்ம அவங்க பேசுறாங்கன்னு நான் எதுவுமே வாயவே நான் திறக்கவே மாட்டேன். எவ்வளவு தூரம் உட்காந்து போடணும் அப்படியே நான் பக்கத்துல உட்காந்துட்டேன். சாப்பாடு போட்டு கீரை தான் கடைஞ்சிருந்தேன் அன்னைக்கு. அதை போட்டு போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடவே இல்லை. மேலுக்கு 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 மேலும் பிரச்சனை அதிகமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிக்கிட்டே இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு இதுமாரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கா, யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, அப்ப வீட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ராத்திரி நல்லா இருந்த, காலையிலும் நல்லா இருந்த, அப்போனா ராத்திரி இப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாவே நாங்க யாருமே தூங்கவே இல்லை. வீடு பெரிய வீடு, சுத்துக்கட்டு கிராமத்துல இருக்க நானு. வீட்டை சுத்தி போயிட்டு வந்து சரி நீ சாப்பிடலன்னா விட்டுடு, அடுத்தவங்க நாங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் ரூம்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வந்துட்டேன் நானு, உட்காந்துருக்கேன் நானு. பெரிய பிரச்சனையா போய் எல்லாரும் வந்து 108க்கு ஃபோன் பண்ணுங்க, இவளுக்கு என்ன உடம்புல இருக்குன்னு நான் பாட்டா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தை பேசுறாங்க. ஒரு சண்டையில மண்ணெண்ணெய் கூட ஊத்தி பேசுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து அவர் குடிக்கிறாரு அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல யாருமே அவரை ஸ்டாப் பண்ணல இல்லையா? பண்ணல, யாருமே பண்ணல. யாரு மாமனாரும் இல்ல, மாமியாரும் கிடையாது. அண்ணன் தம்பி எல்லாம் வந்து பேசுற மாதிரி இருந்தா அவனுக்கு ஏத்த மாதிரி நீ பகிர்ந்து போ, நான் என்ன சொல்றது அப்படிங்கிறாங்க. காதுல அடிச்சு காது கேட்கல. ஒரு 8 மாசம் ஆகுது அந்த பிரச்சனை வந்து. காது கேட்கலையா? இந்த பக்கம் காது கேட்காது, லைட்டா அப்படியே அடிச்சு அடி இந்த பக்கம் திரும்பி நின்னதும் அப்படியே காதுல அடிச்சு ரத்தமே வந்துருச்சு. நான் பண்ணாத வைத்தியமே கிடையாது. அப்புறம் சும்மா சாதாரண ஒரு பெடிக்கில் போய் காமிச்சு அதுக்கப்புறம் அது இன்னும் கூட காது கேட்காது. எனக்கு சீதளமான இருந்தா காது வலி தாங்கவே முடியல என்னால. நீ இப்ப இருக்கிற இந்த மாரி குடி பழக்கத்தால இப்ப பையனுக்கு 12 வயசு தான் ஆகுது. அவனுக்குள்ள என்னன்னா அப்பா வந்து என்ன செய்வாங்க, ஐயா நம்ம அம்மா உயிரோட இருப்பாளா, உயிர் இருக்குமா இல்லையா, என்னமா பாவம் பண்ணுச்சு, இதெல்லாம் பாத்துட்டு அவங்க லைஃப் பாதிக்கப்படக்கூடாதுல. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் முடிவு என்னன்னா, இப்ப என் குழந்தைங்களுக்கோசரம் முக்கியமா வந்து தண்ணியே போறதுனால எனக்கு மனசுல நிம்மதியே கிடையாது, சுத்தமா நிம்மதியே இல்ல. சாதமே ஆக்கி வச்சாலும் அத சாப்பிடக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டேங்குது. அந்த குழந்தைகள் என்ன பண்ணணும், அப்பா வரத்துக்குள்ள ஐயோ சாப்பிட்டுட்டு நம்ம படுத்துருணும் அப்படிங்கறதால காலையில எழுந்திரிச்சுதான் அந்த குழந்தைங்க கிட்ட நீ அந்த பாசத்தை காட்டுற. நீனு காலையில அது கொஞ்ச நேரத்துக்கு தான், 1/4 மணி நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடணும். திருப்பி அதே மாரி திருப்பி இதே தொடர் கதையா போயிடுச்சு. அதிகமா மீலியன்னா என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்களுக்கும் தெரியாம என்ன செய்யறோம் போறோம் தெரியல. திருப்பி நம்ம காலையில எழுந்திரிச்சு அதை இனிமே செய்யறியே, இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி அசிங்கமா பேசுறியே. இப்ப இந்த சண்டையில தெருவுல எல்லாருமே வந்துட்டாங்க பேசுறதுக்கு, எல்லாருமே வந்துட்டாங்க. யாருமே கிட்ட நெருங்கலை என்கிட்ட. என்ன பண்றது, அவங்க அப்படிதான் பேசுவான், நமக்கு வந்து அசிங்கமா போயிடுமே. ஒன்னோட ஒண்ணு சேர்த்து வச்சு பேசுறாரு. அதை கேக்குறவங்களுக்கெல்லாம் சரியில்லைங்கிறாரு. நீ அப்புறம் அவனோட பேட்டியான்னு கேக்குறாரு. எல்லாமே குழந்தைங்க முன்னாடி. ராத்திரி வந்திருக்காரு, ராத்திரி அப்படியே அவர் இஷ்டத்துக்கு வரலைன்னா கூட ஒரு நேரம் என்ன நம்மளால தாங்க முடியாது. சரிம்மா, நான் அவரை இப்ப கூப்பிடுறேன், அவர்கிட்ட பேசலாம். சொல்ல துடிக்குது மனசு.